அன்றைய நாள் பிப்ரவரி 8, 2005 பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத அந்த ஹைதராபாத் சிட்டியில் நொய்டாவில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் தான் நிதாரி. ஸ்கூலுக்கு போயிட்டு வர 14 வயசு பொண்ணான ரிம்பா ஹில்டரை எதிர்பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் காத்துட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியாது நம்ம பொண்ணு திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்ட்டு. எவ்வளோ நேரம் ஆகியுமே தன்னோட பொண்ணு திரும்ப வராதால் கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டமாக ஆரம்பிக்குது. பதட்டம் அதிகமான பின்னாடி இதுக்கு மேலே வெயிட் பண்ணாத அந்த பேரண்ட்ஸு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் தராங்க. பேக்ரவுண்டு அரசியல் செல்வாக்கும் இல்லாத அந்த குடும்பத்தோட ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு சின்ன பொருட்டாக கூட மதிக்கல அந்த போலீஸ். அப்போ அவங்க யாருக்குமே தெரியாது பின்னால் இந்த கேஸ் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு. இந்த சம்பவம் நடந்து ஒரு சில வாரங்கள்லேயே அடுத்தடுத்து பல குழந்தைகள் காணாமல் போகிறாங்க. என்னதான் பல குழந்தைகள் காணாமல் போனாலும் போலீஸ் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அந்த ஒரு பொண்ணு காணாமல் போகிற வரைக்கும். அது சரியாக மே 7, 2006 பாயல் அப்படிங்கிற ஒரு 20 வயசு டீனேஜ் பொண்ணு எப்பவும் போல் மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகி திரும்ப வராதனால அவரோட பேரண்ட்ஸான நந்தாலால் ரொம்பவே ஷாக்காக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச நந்தாலால் உடனடியாக அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் தான் பொண்ணு வச்சுருந்த மொபைல் ஃபோனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த மொபைல் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டை சேர்ந்த ரிக்ஷா தொழிலாளிக்கிட்ட இருக்குது. உடனடியாக போய் அவரை விசாரிக்கும் போது அவர் சொன்ன அந்த ஒரு பதில் அவரை உருகுலைய வைக்குது. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா D5 பங்களாஸ் அந்த சுரேந்தர் கோலி தான் இந்த மொபைலை என்கிட்ட கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட உடனே நந்தாலால் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா D5 பங்களா வேற எங்கேயும் இல்லை, அந்த கிராமத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற பங்களா தான் D5. அதே பகுதியை சேர்ந்த சுரேந்தர் கோலி இந்த மொபைலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அந்த வழியாக போகும்போது தான் மிஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதனால் ரொம்பவே பதட்டம் அடைஞ்ச நந்தாலால் இதுக்கு மேலே நம்ம போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விட நம்மளே ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இந்த நியூஸ் ஹையர் அஃபீஷியல்கிட்ட தெரிஞ்சு ரொம்பவே சென்சேஷனல் ஆகுது. அப்போ தான் கேஸோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உடனடியாக D5 பங்களாவுக்கு சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பார்த்த அந்த சில காட்சிகள் அவங்க லைஃப்பில் எப்போவுமே மறக்க முடியாது. அது என்ன அப்படின்னா அந்த காணாமல் போன பல பெண்களோட ஹேர் சாம்பிள்ஸும் பல பாடி பார்ட்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. உடனடியாக ரொம்பவே பதட்டமான போலீஸ் அதை சுற்றியும் பங்களாவை சுற்றியும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒன்று இந்த ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர வச்சுச்சு. அது என்ன அப்படின்னா 19 பேரோட மண்டையோடுகளும் பாடி பார்ட்ஸும் கிடைக்க ஆரம்பிக்குது. யார் இந்த சுரேந்தர் கோலி, எதுக்கு இது எல்லாத்தையும் பண்ணனா? உண்மையாலுமே சுரேந்தர் கோலி தான் இதுக்கு காரணமா இல்லை பின்னாடி வேறு யாராவது இருக்காங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2005 ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதிர வச்ச நிதாரி சீரியல் கில்லிங் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஹூ இஸ் த சுரேந்தர் கோலி? யார் இந்த சுரேந்தர் கோலி? எதுக்காக இவன் இப்படி பண்ணா அப்படின்ட்டு போலீஸ் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனோட சைல்டுஹுட்டை பற்றி விசாரிக்கிறாங்க. அவனோட சைல்டுஹுட்டை பற்றி விசாரிக்கும் போது போலீஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் த சீரியல் கில்லரோட சைல்டுஹுட் ரொம்பவே டார்க்கராக இருக்கும். ஆனால் சுரேந்தர் கில்லோட சைல்டுஹுட் ரொம்பவே நார்மலாக இருக்குது. பெருசாக அவனுக்கு எந்த விதமான ஸ்ட்ரேஞ்சான விஷயமும் அவன் மேலே குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே இல்லை. ரொம்பவே சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். என்ன தான் வறுமையில் வாடி இருந்தாலுமே அவனோட சைல்டுஹுட் ரொம்பவே நார்மலாக இருக்குது. தென் ஒய் ஹி வாஸ் இன்வால்வ் இன் சீரியல் கில்லிங்? என்ன தான் அவனுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு பிளாக் மார்க் இல்லை அப்படின்னாலும் அவனுக்கு எதிராக பல ஆதாரங்கள் இருந்துச்சு. இதனால் போலீஸ் அவனை விசாரிக்கும் போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. அவன் சொன்ன கன்ஃபெஷன் இதுக்கெல்லாமாடா கொலை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா D5 பங்களா சேர்ந்த அவனோட ஓனரான மணிந்தர் சிங் புதூர் அடிக்கடி வெளிநாடுக்கு போகிறதாகவும் அவர் எப்போல்லாம் வெளிநாடுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது காசு கொடுத்து பொண்ணுங்கிட்ட ஜாலியாக இருக்கிறதாகவும் சொல்கிறான்.
அப்படி இருக்கும்போது பல முறை நான் பார்த்ததாகவும் அதுதான் என்னை ரொம்பவே டெம்ப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதனால் பெருசாக பணமும் இல்லை, அவனும் மேரீடும் கிடையாது. இதனால் ரொம்பவே டெம்ப்ட் ஆனவன் நம்ம எதுக்கு சும்மா காசு செலவு பண்ணிக்கிட்டு, நமக்கு தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள நம்ம ஃப்ரீயாக அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு கொடூரமான எண்ணத்துக்கு போகிறான். இதனால தான் தான் கொலை பண்ணதா அப்படின்னு கன்ஃபெஷன் பண்ணுறான். அதே சமயம் அவனை டெஸ்ட் பண்ண சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு நியூரோஃபிலா, பீடோஃபிலியா, ஆன்டி டிஸார்டர் அப்படிங்கிற பல சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதாகவும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் சந்தேகம் ரொம்பவே அதிகமான போலீஸ் அவங்ககிட்ட, நீ எப்போ இவ்வளோ குழந்தைங்களை கடத்தின, அவங்கள கடத்தின பின்னாடி எப்படி கொலை பண்ணுவேன், கொலை பண்ண பின்னாடி என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது அவன் சொன்ன அந்த கன்ஃபெஷன் நம்ம பார்க்குற ஒட்டுமொத்தோட இதயத்தை நொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுப்பேன், அதே சமயம் வா கேம் விளாட்லாம், என் மொபைல் தர அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடத்தும் அப்படின்னும். அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, ஒவ்வொரு குழந்தைங்களும் இறக்கும்போது அவங்க ரொம்பவே அழுவாங்க, ஆனால் அது எனக்கு அழுகுரலாக கேட்காது, அது எனக்கு ஒரு மியூசிக் மாதிரி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதே சமயம் அதுக்கப்புறமா அவன் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே வியர்டாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சென்சிட்டிவான ஆளாக இருந்தால் ஒரு நிமிஷம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அவன் அப்படி என்ன சொன்னான் அப்படின்னா, இறந்த பின்னாடி இந்த குழந்தைங்களோட பாடி பார்ட்ஸை நான் குக் பண்ணி சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதிலருந்தே தெரியும் அவன் எந்தளவுக்கு ஒரு மோசமான சைக்கோ கில்லர் அப்படின்ட்டு. சுரேந்தர் கோலிக்கிட்டேருந்து உடனடியாக கன்ஃபெஷன் வாங்கின சிபிஐ அதை கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ 16 விக்டிம்ஸோட மர்டர்ஸ் அஃபீஷியலாக நிரூபிக்கப்பட்டதால் 2009 கோர்ட் அவனுக்கு டெத் சென்டென்ஸ் தராங்க. இது பார்க்குற நம்மளுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் என்னதான் ஆறுதல் தந்தாலும் அந்த ஆறுதல் சில வருடங்கள் கூட நிரூபிக்கலை. இந்த இயர் 2025 கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவனோட டெத் சென்டென்ஸை கேன்சல் பண்ணி லைஃப் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குற நம்மளுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், இதுதான் நிதாரி சீரியல் கில்லிங்கோட ஃபுல் ஹிஸ்ட்ரி. இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைங்க தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது தன்னோட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, தன்னோட குழந்தை தன்னை விட ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி இருக்கணும், அவனை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுவாங்க. ஆனால் 12 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், தான் சேஃபாக இருக்கணுங்களா இல்லை டேஞ்சரில் இருக்குங்களா அப்படின்ட்டு. எவ்வளவோ பேர் தன்னோட மொபைல், தன்னோட காரு, எவ்வளவோ எக்ஸ்பென்சிவான பொருட்களுக்கு ஜிபிஎஸ் செட் பண்ணி இப்படி தான் தொலைஞ்சு போனாலும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கிறாங்களோ, அதே மாதிரி தன்னோட குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கில் ஒவ்வொருத்தரும் 12 வயசுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக ஜிபிஎஸ் செட் பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லையோ அல்லது டேவில் ஒரு 3 வாட்டி குழந்தை கரெக்டாக ஸ்கூலுக்கு போகிறானா, இப்போ ஸ்கூலில் தான் இருக்கானா, கரெக்டாக வீட்டுக்கு வரானா அப்படின்னு தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கேஸில் ஸ்கூல் குழந்தைங்க காணாமல் போய் நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இது உங்களில் ஒருத்தருக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா கூட நம்மளுக்கு சேனலுக்கு கிடைக்கிற ரொம்ப பெரிய வெற்றி அது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் கேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து உங்களுக்கு என்ன கேஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் இந்த சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அதே சமயம் நான் ஏன் ரியல் ஃபுட்டேஜ் எதுவும் யூஸ் பண்ணலைன்னா காப்பிரைட் சொல்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரியல் ஃபுட்டேஜஸ் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.